தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய வாழ்த்திலையும் சோத்திரத்தையும் இந்த நல்ல நாளிலே தெரியப்படுத்திக் கொள்ளுவதிலே கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். மீண்டும் இந்த தேவ வார்த்தையோடு உங்களை சந்திப்பதில் குறித்து கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர். ஆண்டுடைய பெரிய தயவுனாலும் அவருடைய இரக்கத்தினாலும் 2025 ஆண்டை காண செய்து கடந்த ஒரு மாதம் முழுவதும் கர்த்தர் நம்மை சுமந்து காப்பாற்றி அரவணைத்து நடந்து வந்த எல்லா வழிகளையும் அவரே நடத்தி இந்த 2வது மாதத்தில் முதல் நாளை கர்த்தர் நமக்கு கொடுத்திருப்பதற்காக கர்த்தருக்கு கனத்தையும் மகிமையும் புகழையும் என்றென்றைக்கும் அவருக்கே செலுத்துகிறேன். கர்த்தர் நல்லவர். இந்த நல்ல நாளிலே ஆண்டவருடைய பிரசன்னத்தில் தேவ சமூகத்தில் தரித்திருந்த போது காத்திருந்த போது கர்த்தர் சொன்ன வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொண்டு தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த நான் ஆசையாக இருக்கிறேன். கர்த்தர் நல்லவர். தேவநாமம் மகிமைப்படுவதாக. பொழுதும் இந்த மாதத்திற்கான ஆண்டுடைய வார்த்தை என்னவென்றால், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 30ஆம் அதிகாரம் 19வது வசனம். எரேமியாவின் தீர்க்கதரிசன புத்தகம் 30ஆம் அதிகாரத்தில் 19வது வசனம். அவைகளிலிருந்து சோத்திரமும் ஆடல் பாடல் சத்தமும் புறப்படும். அவர்களை வர்த்திக்கப்படுவேன். அவர்கள் குறுகி போவதில்லை. அவர்களை மகிமைப்படுத்துவேன். அவர்கள் சிறுமைப்படுவதில்லை. தேவநாமம் மையப்படுவதாக. இந்த இடத்துல 2 காரியங்கள் சொல்லப்படுதுங்க. ஒன்று வர்த்திக்க பண்ணுவேன், 2வது மகிமைப்படுத்துவேன். அடுத்த ஒரு காரியம் சொல்லப்பட்டதுங்க. அடுத்த 2 காரியம், ஒன்று குறுகி போவதில்லை, மற்றொன்று சிறுமைப்படுவதில்லை. தேவ பிள்ளைகளை, தேவ ஜனமே, இந்த வருஷத்தில் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்தத்தின் பிரகாரம் நம்மை ஆண்டவர் உபாகமம் 13:18 பிரகாரம் ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தத்தின் பிரகாரம் அவர் சொல்லியிருக்கிறார். அங்கே நான் உனக்கு தயவு செய்து உனக்கு இறங்கி பிதாக்களுக்கு ஆணையிட்டபடி உன்னை விருத்தியடைய பண்ணுவேன் என்று சொல்லி அங்கு அவர் சொல்லியிருக்கிறார். அதுதான் இந்த வருஷம் நமக்கு வாக்குத்தத்தமாக ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதே போல் இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளை இந்த மாதத்தில் கர்த்தர் சொல்லியிருக்கிற ஒரு வார்த்தை என்னென்னா, அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன், அவர்களை மகிமைப்படுத்துவேன். எவ்வளோ பெரிய ஒரு அற்புதமான வார்த்தை பாருங்கள். 2மே ஒற்றாற்போல ஒரே வார்த்தையாக கர்த்தர் நமக்கு இங்கே தந்திருக்கிறார். பாருங்கள், அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன், அவர்களை மகிமைப்படுத்துவேன். அடுத்தொன்று பார்க்கலாம், அவர்கள் குறுகி போவதில்லை, அவர்கள் சிறுமைப்படுவதில்லை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இது எங்கே சொல்லப்பட்டதுன்னா, எரேமியாவின் தீர்க்கதரிசன நாட்களில் இஸ்ரவேல் ஜனங்கள் சிறையிருப்பில் இருக்கும்போது அவர்களை மீட்டு கொண்டு வந்து இந்த தேசத்தில் அவள் நாட்டுவேன், அவர்கள் மேல் என்னுடைய நீதியின் கரத்தை வைப்பேன் என்று சொல்லி தம்முடைய ஜனத்தின் மேல் இந்த வைராக்கியத்தை கர்த்தர் இந்த இடத்துல வெளிப்படுத்துகிறார். அன்றைக்கு ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் ஜனம் மேலே, வாக்கு தத்தத்தின் சந்ததி மேலே, தேவனுடைய சுதந்திரத்தின் மேல் இருந்த வைராக்கியத்தை கர்த்தர் இந்த 30ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்தீங்கன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கோம். அங்கே சொல்லப்பட்டிருக்குது 8வது வசனத்தில், அந்நாளில் நான் ஒரு நுகத்தை உன் கழுத்தில் இராதபடிக்கு உடைத்து உன் கட்டுகளை அறுப்பேன் என்று சேனையிலும் கர்த்தர் சொல்லுகிறார். அந்நியர் இனி அவனை அடிமை கொள்வதில்லை. எவ்வளோ பெரிய அற்புதமான வார்த்தை பார்த்துங்களேன். அதே போல் அன்றைக்கு ஸ்தோத்திரம் 10வது வசனத்தில் வாசிக்கிறேன். தாசனாகிய யாக்கோபே, நீ பயப்படாதே, இஸ்ரவேலே கலங்காதே என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ நான் உன்னை தூரத்திலும் உன் சந்ததியை தங்கள் சிறையிருப்பின் தேசத்திலிருந்தும் இராதபடிக்கு இரட்சிப்பேன். யாக்கோபு திரும்பி வந்து அமர்ந்து சுகித்திருப்பான், அவனை தத்தளிக்க பண்ணுவார் இல்லை என்று சொல்லப்பட்டுக்குது. அடுத்து 13வது வசனத்தில் பார்க்குறோம், உன் காயங்களை கட்டும்படி உனக்காக ஏற்படுவாரில்லை, உன்னை சுஸ்தப்படுத்தும் ஔஷதம் இல்லை என்று சொல்லப்பட்டுக்குது. அப்படின்னா நான் தான் உன் காயத்தை கட்ட முடியும், நான் தான் உன்னை சுகமாக்க முடியும், வேறு ஒருவரும் உன்னை சுகமாக்க முடியாது என்று அவர் அங்கு சொல்லியிருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தேவநாமம் மையப்படுவதாக. ஆண்டவர் நல்லவர்.
இப்போது இப்படி தான் கர்த்தர் என்ன செய்கிறாருன்னா, ஒவ்வொரு வசனத்திலையும் இந்த திரும்ப உன்னை கொண்டு வருவேன் என்று சொல்லி, காயங்களை கட்டுவேன் என்று சொல்லி என்று என்ன சொல்லப்பட்டுங்க, அவர் சொல்லி தம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்தி தம்முடைய ஜனங்கள் சுகித்திருப்பான், அமர்ந்து சுகித்திருப்பான், தத்தளிக்க பண்ணுவார் இல்லை என்றெல்லாம் சொல்லப்பட்டது. உன்னை ரட்சிப்பதற்காக நான் உன்னோடு இருக்கிறேன். கர்த்தர் எதுக்காக இருக்காருன்னா, நம்மை ரட்சிப்பதற்காக நம்மோடு இருக்கிறாராம். பாருங்கள், உன்னை சிதறடித்தவர்கள் எல்லா ஜாதிகளையும் நான் நிர்மூலமாக்குவேன், உன்னையோ நான் நிர்மூலமாக்காமலும் முற்றிலும் தண்டியாமல் விடாமலும் மட்டாய் தண்டிப்பேன். எவ்வளோ பெரிய வார்த்தை பாருங்கள். ஆண்டவர் நல்லவர். இதெல்லாம் யாருக்கு சொல்லுவென்றால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் சொல்கிறார். ஆக கர்த்தருடைய சித்தம், கர்த்தருடைய நோக்கம் என்னவென்றால், அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய ஜனமே, இன்றைக்கு கர்த்தர் நம்மை என்ன செய்ய விரும்புகிறார் என்றால், வர்த்திக்க பண்ண விரும்புகிறார். வர்த்திக்க பண்ணுவது என்றால் பெருக்கம், உயர்வு, தாழ்ச்சி அடைவதில்லை, தள்ளாடுவதில்லை, அன்றைக்கு சோத்திரம், குறுகி போவதில்லை. நம்ம எதிர்பார்த்ததெல்லாம் ஆண்டவர் தந்துடுவார். இப்போது கடந்த நாட்களில் நமக்கு இருந்த சில சங்கட்டங்கள், சில பிரச்சனைகள், சில தீமைகள், சில நஷ்டமான காரியத்தை இந்த மாதத்தில், இந்த 2வது மாதத்தில் அருள்நாதர் இயேசு நம்மை விட்டு அவர் எடுத்து போட அவர் போதுமான நல்ல ஆண்டவராக, நல்ல தெய்வமாக இருக்கிறார். ஆக ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய ஜனமே, ஆண்டவர் நம்ம கொடுத்துருக்கிற வார்த்தையை நம்ம பிடித்து கொள்ள வேண்டும். எந்தெந்த இடத்துல நீங்கள் குறுகி போயிருக்கிறீங்க, கொஞ்சம் யோசிக்கணும். எப்படியாப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் குறுகி போயிருக்கிறீங்க, எப்படியாப்பட்ட நெருக்கத்தில் நீங்கள் குறுகி போயிருக்கிறீங்க, எப்படியாப்பட்ட சந்தர்ப்பத்தில் நீங்கள் குறுகி போயிருக்கிறீங்க, எப்படியாப்பட்ட பொருளாதாரத்தில் நீங்கள் குறுகி போயிருக்கிறீங்க. ஆண்டவருக்கு சோத்திரம். ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார், அவர்களை குறுகி போவதில்லை. குறுகினா குறைந்து, நீங்கள் இல்லாமல் போவதில்லை என்று கர்த்தர் சொல்கிறார். இப்போது தேசம் இஸ்ரவேலில் இல்லை, ஆனால் மீண்டும் அவர்களை கொண்டு வந்து நாட்டுவேன் அப்படின்னு சொல்லி அங்கே என்ன செய்கிறாங்க, அவர் சொல்கிறார். தேவநாமம் இப்படிதான். இப்போது கர்த்தருடைய வாய் எதை சொன்னதோ அதை நிறைவேற்றுவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். பவுல் சொல்லுகிறார், ஆண்டவருக்கு சோத்திரம், கிறிஸ்துவுக்குள் அவருடைய வாக்கு தத்தங்கள்லாம் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. ஆண்டவருக்கு சோத்திரம். கிறிஸ்துவுக்குள் தான் நமக்கு கிடைத்திருக்கிறது வாக்கு தத்துவம். கிறிஸ்து இயேசுக்குள்ளாக தான் நமக்கு வார்த்தை கிடைத்திருக்கிறது. அவரால் இல்லாமல் நமக்கு ஒரு வார்த்தை நமக்கு கிடைப்பதில்லை. அப்போ அவருக்குள் வருகிற வார்த்தையெல்லாம் நம்ம ஜீவியத்தில் நமக்கு காணப்படுகிற அந்த குறுகி போகிற அந்த சூழ்நிலையில் நமக்கு மீட்பை தருகிறது, இரட்சிப்பை தருகிறது, விடுதலையை தருகிறது, சமாதானத்தை தருகிறது, சந்தோஷத்தை தருகிறது. எல்லாவற்றும் மேலாக ஆண்டவருக்கு சோத்திரம், சௌக்கியம் உண்டாகிறதான். ஆண்டவர் நல்லவர். என்ன உண்டாகிறதுங்க? சௌக்கியம் உண்டாகிறது. 17வது வசனத்தில் வாசிக்கிறோம், நான் உனக்கு சௌக்கியம் வரம் பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். பாருங்கள், சௌக்கியம் வர பண்ணி. ஒருவேளை சௌக்கியம் இல்லாமல் சுகவீனராய், பலவீனராய் கடந்த ஆண்டுகளை நீங்கள் கடந்து வந்திருக்கலாம். வசனம் சொல்கிறது, இயேசு கிறிஸ்து தழும்புகளால் குணம் மானீர்கள் என்று எழுதப்படுகிறது. யாருடைய தழும்புகளாங்க? இயேசு கிறிஸ்துடைய தழும்புகளால் குணம் மானீர்கள் என்று எழுதப்பட்டது. அப்போ அந்த அது மாத்திரம் இல்லை, அவர் தமது வசனத்தை அனுப்பி, தமது வார்த்தையை அனுப்பி அவர்களை அழிவிலிருந்து மீட்டு விடுவார் என்று எழுதப்பட்டது. தேவ பிள்ளைகளே, தேவ ஜனமே, அப்போது ஆண்டவர் இந்த மாதத்தில் உங்களுக்கு சௌக்கியத்தை வர பண்ணுகிறார். உன் காயத்தை கட்டுகிறார். உன் வேதனை உன்னை விட்டு எடுத்துப்படுகிறார். உன் சஞ்சல நீங்க உன்னை சந்தோஷப்படுத்த அவர் விரும்புகிறார் இந்த மாதத்தில். ஆகவே நீங்கள் எதை குறித்தும் கலங்காமலும், மனம் சோர்ந்து போகாமலும், ஐயப்படாமலும், நீங்கள் மனதைரியமாக ஒரு வைராக்கியம் வேணும். வாக்கு தத்துவத்தை நம்ம சுதந்திரித்து கொள்வதற்கு, வாக்கு தத்துவத்தை நம்ம அனுபவிப்பதற்கு ஒரு தைரியம் வேணும். என்ன தைரியம்? ஆபிரகாமுக்கு இருந்த தைரியம் வேணும். ஆபிரகாம் வாக்கு தத்துவம் பண்ணினதை தேவன் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானா. இன்றைக்கி நீங்கள் ஒருவேளை உங்கள் பிஸ்னஸில் நீங்கள் தோய்ந்து போயிருக்கலாம்,
உங்கள் ஊழியத்தில் நீங்கள் தோய்ந்து போயிருக்கலாம். எழுப்புவார் இல்லாமல் நீங்கள் அப்படியே யார் நமக்கு உதவி செய்வார் என்று சொல்லி நீங்கள் தத்தளித்து கொண்டிருக்கலாம். அருணாதர் இயேசு ஆபிரகாமுக்கு சூழ்நிலையே இல்லை, பிள்ளை பெறுவதற்குண்டான தகுதியே இல்லை. ஆனால் ஒரு வார்த்தை அவனை தகுதிப்படுத்தியது, ஒரு வசனம் அவனை தகுதிப்படுத்தியது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதன் பிடித்து கொண்டவனாக தேவன் சொன்னதை செய்ய வல்லவர் என்று சொல்லி முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மையப்படுத்தினான். அப்போ நமக்கு ஆண்டவர் இந்த மாதத்தில் என்ன சொல்கிறாருன்னா, அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறார். இப்போ இந்த வர்த்திக்க பண்ணுவேன் என்று சொன்னார்னா வர்த்திக்க பண்ணி தான் தீர்வார், அது மாற்றமே இல்லை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இயேசு வர்த்திக்க பண்ணுகிறவருங்க. அப்போ அது நம்ம என்ன செய்யணும்னா, ஆண்டவருடைய வார்த்தையை பிடித்து கொண்டு கையில் ஏந்தி கொண்டு, ஆண்டவரே வர்த்திக்கப்படும் என்று சொன்னீங்களே, என்னை வர்த்திக்க பண்ணுங்கப்பா என்று சொல்லி என்ன செய்யுங்க, அவரை முழு நிச்சயமாய் நம்பி அவரை சோத்திரம் பண்ணணும். அவரை சோத்திரம் பண்ண கிருபை பெருகிடும். கிருபை பெருகிடுச்சுன்னா போதும், நம்ம நினைக்கிறதெல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவார். அதுதான் உடன்படிக்கை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தேவனோட அந்த உடன்படிக்கையில் நம்ம வந்துட்டோம்னா, எதனால் இன்றைக்கி தேவனுடைய உடன்படிக்கை நம்ம வர முடியும்? கிருபையினால தான் வர முடியும். அந்த கிருபையின் உடன்படிக்கையில் நம்ம நுழைஞ்சிட்டோம்னா, அந்த சத்தியத்தை நம்ம அறிஞ்சிட்டோம்னா, அப்போ நம்ம நினைக்கிறதெல்லாம் கர்த்தர் இந்த உடன்படிக்கை நிமித்தமாக, கிருபை நிமித்தமாக கர்த்தர் நம்ம என்ன செய்வார்னா, வர்த்திக்க பண்ண ஆரம்பிச்சிருவார், உயர்த்த ஆரம்பிச்சிருவார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பிள்ளை இந்த வார்த்தையை கேட்குற யாரோ ஒரு நபர் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் குறுகி போயிருக்கிறீங்க. இனி எனக்கு இந்த வாழ்க்கை வேண்டாம், இனி இந்த சூழ்நிலை எனக்கு வேண்டாம், இனிமேல் இந்த ஊழியம் எனக்கு வேண்டாம், இந்த பிஸ்னஸ் வேண்டாம், இன்னும் ஒருபடி மேலே போய் இந்த குடும்பம் எனக்கு வேண்டாம் என்று சொல்லி நீங்கள் அப்படியே ஒரு விரக்தியில் நிற்கிறதை ஆவியானவர் எனக்கு காட்டுகிறார். அந்த விரக்தியான அந்த வெறுமையான சூழ்நிலையை அருளாதர் இயேசு இப்போ உன் வாழ்க்கை விட்டு இப்பொழுது அவர் அதை பிடுங்கி போடுகிறார். இயேசுவின் நாமத்தினாலே நீ அதை பெற்றுக்கொள்ளப் போகிறாய். இனி ஒரு வாழ்க்கையில் நீ குறுகி போவதில்லை, நீ சிறுமைப்படுவதில்லை, நீ வர்த்திக்க பண்ணப்படுவாய், நீ மகிமைப்படுத்தப்படுவாய் என்று கர்த்தர் உங்களை பார்த்து உனக்கு ஒரு வார்த்தையை கர்த்தர் சொல்கிறார். அதை நீ பெற்றுக்கொள்வையா? விசுவாசத்தோடு பெற்றுக்கொள். விசுவாசத்தோடு அதை நம்பி அறிக்கை பண்ணு. ஆண்டவர் உன்னை இந்த குறுகி போயிருக்கிற சூழ்நிலையிலேருந்து, சிறுமைப்பட்ட சூழ்நிலையிலேருந்து உன்னை எடுத்து வர்த்திக்க பண்ணி உன்னை மகிமைப்படுத்துவார். உன் பேரை கேட்கிறவர்கள், உன் பேரை சொல்லுகிறவர்கள் கர்த்தர் இவர்களும் கூட இருக்கிறார் என்பதை அவர்கள் அறிக்கை செய்யத்தக்கதாக உன் நிலைமையை அப்படியே தலைகளாய் கர்த்தர் இப்போ இந்த மாதத்தில் உனக்கு மாற்றி உனக்கு ஒரு மகுடமான வாழ்க்கையை தரப்போகிறார். உன்னை மகுடம் சுற்றி மகிழ பண்ண போகிறார். எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் அந்நியராக போய் அடிமைப்பட்டிருந்தார்களோ, அடிமைப்பட்ட தேசத்திலிருந்து விடுவித்தாரோ, அதே போல கர்த்தர் உன்னை விடுவித்து உன்னை தமக்கு சொந்த ஜனமாக, உன்னை அவரை மகிமைப்படுத்துகிற ஒரு நபராக அவர் உன்னை முன்குறித்து விட்டார். பயப்படாதே, கலங்காதே, நீ குறுகி போவதில்லை, நீ சிறுமைப்படுவதில்லை. கர்த்தருடைய மகிமை உன்மேல் இருக்கிறது. உன்னை அவர் உயர்த்தி உயர்ந்த ஸ்தலத்திலே நடந்து வர பண்ணுவார். தேவன் பெரியவர், பெரிய காரியங்களை செய்வாராக. ஆண்டவர் நாமம் மகிமைப்படட்டும். சில உங்களுக்காக ஒரு சிறப்பான ஜெபத்தை செய்ய விரும்புகிறேன். கர்த்தர் பெரியவர். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இயேசுவின் நாமத்தினாலே இந்த நல்ல நாளில் உங்கள் முகத்தை பார்க்குறோம். ஆண்டவரே, சிறுமைப்பட்டிருக்கிற அப்பா குறுகி போயிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் இயேசு கிறிஸ்துடைய வார்த்தை உருவாக்குற வல்லமை, ஸ்திரப்படுத்துகிற அபிஷேகம், எடுத்து நிலைநிறுத்துகிற அபிஷேகம், முன்பு போல் நிலைப்படுத்துகிற ஆண்டவரே கிருபை உண்டாகும்படியாக செபிக்கிறோம். ஆண்டவரே, அவர் பிள்ளைகள் முன்பு போல் இருப்பார்கள், அவர் சபை அனுப்பும்பதாக திடப்படும் என்று சொல்லியிருக்கிறீங்களே, ஒடுக்கி ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரும் இப்பொழுது முன்பு போல் இருக்கத்தக்கதாக கிருபையை இயேசுவின் நாமத்தினால் உண்டாக நான் செபிக்கிறேன். வார்த்தையை கேட்கும்போதே நம்முடைய அபிஷேகம், அவருடைய மகிமை, அவருடைய வாழ்க்கையை கட்டட்டும், எழுப்பட்டும். கர்த்தர் பொறுப்படுத்தி கொண்டு கர்த்தர் கிரியை செய்வீராக. அதனால் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபங்கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. God bless you.